ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால்தீஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நான் 90s கிட்ஸாக நான் ரசித்த ஒரு சில சீரியல்ஸ். இந்த சாட்டர்டே சண்டேன்றதுக்காகவே நம்ம காத்துட்ருந்து பார்த்த ஒரு சில சீரியல்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது வர காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா, இந்த மண்டே டு ஃப்ரைடே சீரியலில் சாட்டர்டே வரைக்குமே இழுத்துறாங்க. சண்டே கேம் ஷோன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக போடுறாங்க. பட் அந்த அளவுக்கு ஃபுல்லாக செலிப்ரிட்டிஸ் வச்சே கேம் ஷோ போடுறாங்க. பட் அப்போது 90s காலத்துலலாம் அப்படி கிடையாது. ஸோ நிறைய பொதுமக்களில் இன்வால்வ் பண்ணி நிறைய கேம் ஷோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சீரியல் சாங்லாம் கேட்டிங்கனால பயங்கரமாக வைபாக இருக்கும். இந்த சீரியல் சாங்லாம் பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அந்த காலத்தில். அப்படி நான் கேட்டு ரசித்த ஒரு சில சீரியல் சாங்ஸும் நான் பார்த்து ரசித்த ஒரு சில சீரியல்ஸ், இந்த சாட்டர்டே சண்டே எப்படா வரும், எப்படா இந்த சீரியலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே காத்துட்ருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்த ஒரு சில சீரியல்ஸ் தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில சீரியல்ஸை நான் மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட் லிஸ்ட்டில் என் மைண்டில் வந்த சீரியல் பார்த்திங்கன்னா பைரவி தாங்க. ஏன்னா நான் ரொம்பவே எதிர்பார்த்து அந்த சாட்டர்டே சண்டேக்காக வெயிட் பண்ணி பார்க்குற ஒரு சீரியல் தான் இந்த சீரியல். ஆனால் இந்த சீரியலில் திடீர்னு முடிச்சிட்டாங்க. அது ஏன்னே தெரியல. நானும் பல நாளாக வெயிட் பண்ணி ஏன் இந்த சீரியல் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி போன நாள்லாம் பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா நான் அந்த சீரியலுக்கான பயங்கரமான ஃபேனுன்னு சொல்லலாம். அடுத்ததாக அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா விக்ரமாதித்யா. இந்த சீரியலும் பார்த்திங்கன்னா பாதியிலே முடிச்சிட்டாங்க. அது ஏன்னு எனக்கு என்னமோ தெரியல. இதில் வர அந்த வேதாளம் கேரக்டரும் பதுமை கேரக்டரும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த லிஸ்ட்டில் அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா அந்த வேலன் சீரியல் தான். இதில் வர அந்த குழந்தை, அந்த வேலன் கேரக்டரும் அந்த பாட்டுமே ரொம்ப வைபாக இருக்கும். எனக்கு இந்த பாட்டு ரொம்பவே பிடிக்கும். இந்த லிஸ்ட்டில் அடுத்து பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வரி சீரியல் தான். இந்த கிராஃபிக்ஸுக்காக இந்த சீரியலை இந்த விளம்பரம் முடித்து வந்தோடனே இந்த டைட்டில் கார்ட்லேருந்து பார்க்குறதுக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவேன். இது சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிவசங்கரி சீரியல். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டை மாற்றி காட்டுவாங்க. அது ரொம்பவே புதுசாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தால் 90s கிட்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.